ஓகே, போன வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா அசமபக்க முக்கோணம், அதாவது ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிளோட ப்ராப்பர்ட்டிஸ், அப்புறம் அதோட ஃபார்முலாஸ், அது ரிலேட்டடான ஃபார்முலாஸ் எல்லாம் பார்த்தோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அதாவது செங்கோண முக்கோணத்தோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அதோட ஃபார்முலாஸ் என்ன, அதோட சர்க்கம் ரேடியஸ், அதாவது உள்வட்ட ஆரம், அப்புறம் சர்க்கம் ரேடியஸ் மீன்ஸ் வெளிவட்ட ஆரம், அதுக்கப்புறம் இன்ரேடியஸ் உள்வட்ட ஆரம்னா எப்படி கண்டுபிடிக்குது, அதுக்கான ஃபார்முலாஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம். அது போக இன்னொரு முக்கியமான மாடல் இருக்கு, அதுவும் நான் நடத்திடுறேன். ஓகே ஓகே இதுதான் ஒரு செங்கோண முக்கோணம். ஒரு செங்கோண முக்கோணம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டாலே கண்டிப்பா அந்த இடத்துல என்ன இருக்கும்னா ஒரு 90 டிகிரி இருக்கும். ஒரு ஆங்கிள் என்னது 90 டிகிரி. இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டா இருக்குதுல, அதான் என்னதுன்னா ஹைபோதனஸ், அதாவது கர்ணம். இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது தான் என்ன அப்படின்னா கர்ணம். ஓகே, ஹைபோதனஸ். ஓகே, அது ஹைட் அப்படின்னு நான் டினோட் பண்ணியிருக்கேன். இந்த சைடு இருக்குல்ல, இது பெர்பெண்டிகுலர், அதாவது ஹைட், அது உயரம் அப்படின்னு நான் நோட் பண்ணியிருக்கேன். பெர்பெண்டிகுலர் ஹைட் அல்லது பி அப்படின்னு நான் நோட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல இருக்கல இது என்னது பேஸ், அது பி பேஸ், அடிமானம், தமிழ் என்னது அடிமானம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது என்னது ஹைபோதனஸ், அது பேர் என்ன தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா கர்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஆக்சுவலா லென்த்தஸ்ட் பார்ட் ஆஃப் த ஒரு ட்ரையாங்கிள், அதாவது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எது லென்த்தஸ்ட் பார்ட் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா எதா இருக்கும், கர்ணம் தான் பெருசா இருக்கும். ஓகே, இதெல்லாம் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்போம். ஓகே, இப்போ இதுல நமக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தா, எஸ்எஸ்சி அண்ட் ஆர்ஆர்பி ரிலேட்டடா என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏரியா கண்டுபிடிக்கணும். ஓகே, ஏரியா is equal to ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அதாவது அடிமானம் இன்ட்டு உயரம். அப்போ அடிமானம் இந்த இடத்துல என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா பி அப்படின்னு போட்டிருக்கேன். பி ஓகே, பி இன்ட்டு ஹைட். இந்த இடத்துல நான் என்ன ஹைட்டுக்கு பதில் என்ன போட்டிருக்கேன்னா பி அப்படின்னு போட்டிருக்கேன். நீங்க பின்னு போட்டாலும் சரி, இல்லை ஹைட்டுன்னு போட்டு சால்வ் பண்ணாலும் சரி. ஓகே, பட் பேசிக்கா என்ன அப்படின்னா ஏரியா ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட், அடிமானம் இன்ட்டு உயரம். ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட், அடிமானம் இன்ட்டு உயரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது ஏரியா ஃபர்ஸ்ட். ஓகே, அதுக்கப்புறம் என்னன்னா சர்க்கம்பரன்ஸ் அல்லது பெரிமீட்டர், அல்லது தமிழ் என்ன சொல்லலாம் சுற்றளவு. அப்போ பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு, ஆல்ரெடி நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா பெரிமீட்டர் அப்படின்னா என்ன, ஒருத்தன் இந்த பாயிண்ட், இது ஏன்னு வச்சுக்கோமே, இது பின்னு வச்சுக்கோம், இந்த பாயிண்ட் பின்னு வச்சுக்கோம், இது சின்னு வச்சுக்கோம். ஒருத்தன் இந்த பாயிண்ட்ல இருந்து நடக்க ஆரம்பிச்சானா கடைசியா இந்த இடத்துல நின்னான்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு டிஸ்டன்ஸ் நடந்திருக்கானோ அதான் என்னது பெரிமீட்டர். அப்படின்னா என்ன அர்த்தம், சிம்பிளா இந்த 3 சைடையும் நம்ம கூட்டினா போதும். ஓகே, அப்ப இந்த சைடுக்கு நான் என்ன வச்சிருக்கேன், பெர்பெண்டிகுலர் அப்படின்னு வச்சிருக்கேன். அப்ப பெர்பெண்டிகுலர் பிளஸ் பேஸ் பிளஸ் ஹைட், சாரி ஹைபோதனஸ் கர்ணம். ஓகேவா, சோ உயரம், அடிமானம் மற்றும் கர்ணம், உயரம், அடிமானம் மற்றும் கர்ணம், இந்த 3ஐயும் நான் கூட்டேன் அப்படின்னா எனக்கு பெரிமீட்டர் கிடைச்சது, அதாவது சுற்றளவு கிடைச்சது. ஓகே, இது ஒரு செங்கோண முக்கோணத்துல ஏரியாவும் பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஓகே, இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதுல இன் ரேடியஸ், அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சர்க்கம் ரேடியஸ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஓகே, இது இன் ரேடியஸ் சர்க்கம் ரேடியஸ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஓகே, இன் ரேடியஸ் சர்க்கம் ரேடியஸ் என்னன்னு திருப்பி நான் சொல்லிடுறேன். ஒரு செங்கோண முக்கோணம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு. ஓகே, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்குள்ள ஒரு சர்க்கிள் இருக்குன்னு வச்சுக்கோ, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்குள்ள ஒரு சர்க்கிள். ஓகேவா, இப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு என்ன இருக்கும், ஒரு உயரம் இருக்கும், ஒரு பேஸ், அதாவது பெர்பெண்டிகுலர் பேஸ், அப்புறம் என்னது ஹைபோதனஸ் கர்ணம் இருக்கும், அதாவது உயரம், அடிமானம், கர்ணம், இந்த 3மே இருக்கும். இப்போ அவன் என்ன கேட்பான் அப்படின்னா இந்த உள்ள இருக்கிற சர்க்கிள் அதோட ரேடியஸ் என்னன்னு சொல்லி கேட்பான். உள்ள இருக்கிற சர்க்கிளோட ரேடியஸ் இந்த 3ஐயும் கொடுத்துருவான், PHB கொடுத்துட்டு உள்ள இருக்கிற அந்த ரேடியஸோட ஆரம் என்ன, அதோட லென்த் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பான். இட் மீன்ஸ் என்ன அப்படின்னா இன் ரேடியஸ், அதாவது இதான் என்னது அப்படின்னா உள்வட்ட ஆரம், உள்வட்ட ஆரம் தமிழ்ல. ஓகே, சோ இதை கேட்டுட்டான் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்ன அப்படின்னா உயரம், அதாவது பெர்பெண்டிகுலர் பிளஸ் பேஸ் என்னது அடிமானம் மைனஸ் ஹைட் டிவைடட் பை 2 போட்டா கிடைக்கிறது என்ன அப்படின்னா உள்வட்ட ஆரம்.
ஓகே, புரியுதா? அதாவது ஹைட்டு, கர்ணம், அதுக்கப்புறம் என்னது பேஸ் அடிமானம். அதாவது ஹைட்டு, ஹைபாத்தனஸ், அதுக்கப்புறம் என்னது பேஸ் அடிமானம், மூணையும் கொடுத்துட்டு உள்வட்ட ஆரம் என்னன்னு கேட்டான் அப்படின்னா அதோட அதுக்கு ஃபார்முலா என்னன்னா பேஸ், அதாவது ஹைட்டு பெர்பெண்டிகுலர் பி பிளஸ் பேஸ் அடிமானம் பி மைனஸ் ஹச் டிவைடட் பை 2. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்ன அப்படின்னா இன் ரேடியஸ் கண்டுபிடிக்கிறது. ஓகே, இதே சர்க்கம் ரேடியஸ். சர்க்கம் ரேடியஸ்னா என்ன? அதே மாதிரி ஒரு ட்ரையாங்கிள், அது பி, இங்க பி, இங்க ஹச், சேம். சர்க்கம் ரேடியஸ் அப்படிங்கிறப்ப அந்த வட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா வெளியில இருக்கும். இந்த 3 கார்னர் என்ன பண்ணிருக்கோம், இப்படி டச் பண்ணிட்டு போகும். ஓகே, டச் பண்ணிட்டு போகும். இப்போ இதோட ரேடியஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நான் என்ன சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, இதை வந்து ஸ்மால் ஆர் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க, இதை வந்து கேபிட்டல் ஆர் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். இது பேர் என்ன அப்படின்னா சர்க்கம் ரேடியஸ். சர்க்கம் ரேடியஸ், வெளிவட்ட ஆரம். வெளிவட்ட ஆரம் இதை கண்டுபிடிக்க சொன்னா அப்படின்னா வெளிவட்ட ஆரம், சூழ்வட்ட ஆரம் எப்படினாலும் சொல்லுவாங்க. ஓகே, சோ சர்க்கம் ரேடியஸ் கண்டுபிடிக்க சொல்லிட்டான் அப்படின்னா ஹைபாத்தனஸ், அதாவது கர்ணம் பை 2, கர்ணம் பை 2, ஹைபாத்தனஸ் டிவைடட் பை 2 போட்டா என்ன வந்துரும் அப்படின்னா என்ன வந்துரும், சர்க்கம் ரேடியஸ் வந்துரும், வெளிவட்ட ஆரம் கிடைச்சிடும். ஓகே, நான் இந்த இடத்துல ஹைச் நோட் பண்ணியிருக்கிறது கர்ணம், சரியா? ஓகே, ஹைபோத்தனஸ் தான் நான் நோட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஹைபாட்டென்யூஸ் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, ஹைட் நோட் பண்ணிக்காதீங்க, அந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாது. இதை நான் வந்து பெர்பெண்டிகுலர் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். ஓகே, வீடியோட ஸ்டார்டிங்ல அந்த டயக்ராம் பாருங்க, பெர்பெண்டிகுலர் அப்படின்னு எழுதியிருப்பேன். பெர்பெண்டிகுலர், ஹைபாத்தனஸ், அப்புறம் பேஸ். ஓகே, ஸோ இந்த 3 வச்சு தான் பண்ணிருக்கோம். ஸோ இன் ரேடியஸ் கேட்டா பெர்பெண்டிகுலர், அதாவது ஹைட் பிளஸ் பேஸ், பீனா என்னது பேஸ் மைனஸ் என்னது ஹைபாத்தனஸ் கர்ணம் டிவைடட் பை 2. சர்க்கம் ரேடியஸ் கேட்டா ஹைபாத்தனஸ் டிவைடட் பை 2. ஓகே, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சம் நான் கொடுத்துறேன். ஓகே, சரியா? இந்த ஃபார்முலா நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ ஏரியா கண்டுபிடிச்சாச்சு, அதுக்கப்புறம் வந்து சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா தெரியும், அதுக்கப்புறம் உள்வட்ட ஆரம், அதுக்கப்புறம் வெளிவட்ட ஆரம், அதாவது இன் ரேடியஸ் அப்புறம் சர்க்கம் ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். ஓகே, இப்போ இன்னொரு முக்கியமான மாடல் இருக்குது. ஓகே, நமக்கு எஸ்எஸ்சில இந்த மாடல் கண்டிப்பா கேட்பான். அது என்ன மாடல் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, அதுக்கான ஃபார்முலாவை நான் எழுதி போடுறேன். ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருவான். ஓகே, ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருவான். இந்த இடத்துல தீட்டா வேல்யூ கொடுத்துருவான். தீட்டா ஈக்குவல் டு 30 டிகிரி அப்படின்னு வச்சுக்கோங்க. தீட்டா ஈக்குவல் டு 30 டிகிரி. ஹைபாத்தனஸ், அதாவது கர்ணம் ஈக்குவல் டு 100 அப்படின்னு சொல்லி கொடுத்துருவான். கர்ணம் ஈக்குவல் டு 100 அப்படின்னு சொல்லி கொடுத்துருவான். ஓகே, ஃபைண்ட் ஏரியா அப்படின்னு சொல்லுவான். ஓகே, ஃபைண்ட் ஏரியா அப்படின்னு சொல்லுவான். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரையாங்கிள் வந்து ஏபிசி அப்படின்னு நான் பேர் வச்சுக்கேன். இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுக்குறப்ப இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இப்போ என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா என்ன கொடுத்துருக்கான், ஹைபாத்தனஸோட வேல்யூ 100 அப்படின்னு கொடுத்துருக்கான், டிகிரியோட 30 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்கான். ஃபைண்ட் ஏரியா, ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள், இந்த ஏரியாவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். இப்படி ஆங்கிளும் ஹைபாத்தனஸும் கொடுத்துட்டு, அதாவது கர்ணத்தையும் கோணத்தையும் கொடுத்துட்டு ஏரியா கண்டுபிடிக்க சொல்லியிருந்தான் அப்படின்னா அதோட ஃபார்முலா என்னன்னா area is equal to h square divided by 4 into sin 2 theta. Sin 2 theta. h square divided by 4 into sin 2 theta. அப்ப இந்த சம்முக்கு எப்படி வந்திருக்கும் அப்படின்னா h என்னதுங்க 100. அப்போ 100 into 100 divided by 4 into என்னது sin 2 theta. theta இந்த இடத்துல என்னது, தீட்டா வந்து இந்த இடத்துல வந்து நம்ம என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா 30 வச்சுக்கோம். ஓகே, 30 டிகிரி. ஓகேவா? ஸோ இஸ் ஈக்குவல் டு 100 இன்ட்டு 100 டிவைடட் பை 4 இன்ட்டு சைன் 60 ஓட வேல்யூ பார்த்துக்கணும். ஓகே, இஸ் ஈக்குவல் டு என்ன வந்திருக்கும் அப்படின்னா இதுக்கு எதுனா 25 போடலாமா? ஓகே, ஸோ 2500 சைன் 60. ஓகேவா? sin 60 ஓட வேல்யூ என்னன்னு பார்த்து சால்வ் பண்ணிக்கணும். ஓகே, பட் ஃபார்முலா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா h ஸ்கொயர் டிவைடட் பை 4 into sin 2 theta. ஓகே, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மாடல், இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, சரியா? ஓகே, இப்போ ஒரு மாடல் சம் பார்த்துக்கலாம் எல்லாத்துலயுமே. ஓகே, என்ன அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள். ஓகே, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இது 8, இது 17, இது வந்து 15 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, A B C.
இந்த ட்ரையாங்கிளுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான் அப்படின்னா சுற்றளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறது என்ன சொல்லிட்டேன், 3 சைடையும் கூட்டினா போதும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். 3 சைடையும் கூட்டா என்ன வந்திருக்கும் 23, அப்புறம் என்னது ஒரு 17னா 0, அதுக்கப்புறம் என்ன வந்திருக்கும் 140. ஓகே, ஸோ இஸ் ஈக்குவல் என்னது 40 சென்டிமீட்டர். இன் மீன்ஸ் என்னது பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் என்னது 3 சைடையும் நான் கூட்டணும். அப்போ என்ன வந்திருக்கும் 8 + 15 + 17. ஓகே, ஸோ இதை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வந்திருக்கும் அப்படின்னா இது 32 + 8 எவ்வளோ வந்திருக்கும் 40. மல்டிப்ளை இல்லை, அடிஷன் பண்ணால் என்ன 32 + 8 என்னது 40. ஓகே, அதுக்கப்புறம் என்ன கேட்டிருப்பான் அப்படின்னா ஏரியா கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். அப்போ ½ இன்ட்டு ஹைட் என்னது 8 இன்ட்டு என்ன வந்திருக்கும் இங்கே 15. ஓகேவா, இதோட ஃபார்முலா என்னது ½ இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். அப்போ என்ன வந்திருக்கும் ½ இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். அப்போ இது எத்தனை டைம்ஸ் போகும் 4 டைம்ஸ் போகும். சீக்வல் என்ன வந்திருக்கும் அப்படின்னா 4 இன்ட்டு 15 60 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, 60 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, இதுக்கப்புறம் முக்கியமானது என்ன அப்படின்னா வாட் இஸ் இன் ரேடியஸ் கேட்டிருக்காங்க. இன் ரேடியஸ் கேட்டால் என்ன பண்ணிருக்கணும் 3ஐயும் கூட்டணும். 3ஐயும் கூட்டக்கூடாது, பெர்பெண்டிகுலர் ஹைட்டு ப்ளஸ் பேஸு மைனஸ் ஹைபாத்தனஸ் டிவைடட் பை 2. ஸோ இந்த ரெண்டையும் அடிஷன் பண்ண என்ன வந்திருக்கும் 8 + 15 - 17 டிவைடட் பை 2 சீக்வல் என்ன வந்திருக்கும் அப்படின்னா 23 - 6/2 சீக்வல் என்ன வந்திருக்கும் 3 சென்டிமீட்டர். ஓகே, இன் ரேடியஸ் அப்படிங்கிறது 3 சென்டிமீட்டர். இன் ரேடியஸ் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு அப்படின்னா அதுக்குள்ள இருந்து ஒரு சர்க்கிள், அதோட ரேடியஸ் தான் என்னது இன் ரேடியஸ். ஓகே, சர்க்கம் ரேடியஸ் கேட்டான் அப்படின்னா சர்க்கம் ரேடியஸ் அதாவது வெளிவட்ட ஆரம் கேட்டான் அப்படின்னா ஹைபாத்தனஸ் டிவைடட் பை 2. அப்போ 17 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 8.5 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ ஒரு மாடல் சம் நடத்திருக்கேன். ஓகே, பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு நேற்று என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா அசம பக்கம் முக்கோணம் பார்த்துருந்தோம். இன்னைக்கு என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பார்த்துருக்கோம். நாளைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஐசோலேஸ் ட்ரையாங்கிள் அதாவது இரு சம பக்கம் முக்கோணம் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.